ஏதோ ஒரு மொழி தெரியாத ஊரில் மிட் நைட்டில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷன் கரெக்டாக நைட்டு 2 மணிக்கு வந்துருச்சு. தூக்க கலக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கீங்க. ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ஓகே, நம்மளுக்கு ஆட்டோவே கிடைக்கலனா கூட நம்ம நடந்தே போயிடுவோம் அப்படின்ற ஒரு மிதப்பில் தூக்கம் போகிறதுக்காக போய் ஒரு டீ குடிப்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்திலே திறந்துருக்கிற ஒரு டீ கடைக்கு போகிறீங்க. டீ குடித்து முடிச்சுட்டு உங்கள் பின்னாடி பார்த்தா ஒரு 4-5 ஆட்டோக்காரங்க உங்களை சுற்றி போட்டாங்க. ஏன்னா நீங்கள் குரூப்பாக ட்ரிப்புக்கு வந்திருக்கீங்க, வேறு ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு பார்த்தாலே தெரியுது. பெரிய பெரிய லக்கேஜு. ஸோ உங்கள்கிட்ட எப்படியாவது அதிக ரேட்டு பேசி உங்களை கூப்பிட்டு போய் சவாரி இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்களும் அவங்க மொழியிலேயே கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை புரியாமல் ஏதேதோ சொல்லி அவங்களுக்கும் புரிய வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, கடைசியில் எல்லாருக்குமே ஒத்து வரா மாதிரி ஒரு ரேட்டை பிடிச்சிட்டிங்க. லக்கேஜும் ஆட்களும் அதிகமாக இருக்கிறதுனால 2 ஆட்டோ பேசிட்டீங்க. இப்போது நம்ம எப்படியோ அவனை பேசி புரிய வச்சு ஆட்டோக்காரங்கிட்ட எதான் லொக்கேஷன் அப்படின்றத சொல்லி நம்ம போயிட்டுருக்கோம். ஃபோனை எடுக்க பாக்கெட்டில் கை விடுறீங்க. திடீர்னு பார்க்கும்போது ஃபோன் இல்லை. ஒரு செகண்ட் ஹார்ட்டே நின்று போயிடுது. என்ன ஏதுன்னு தெரியாமல் டக்குன்னு ஆட்டோ நிறுத்தி பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நைட்டு குளிர் 2 மணி 10 டிகிரி செல்சியஸு மொழி தெரியாத ஊரில் தெரு தெரியாத திசையில் ஓடுறீங்க. ஓடி போனால் அந்த தெருவோட முக்கில் ஒரு நல்ல மனுஷன் உங்கள் ஃபோனை எடுத்து வச்சுருக்காரு. அவரும் உங்களை கூப்பிட்டு கொடுத்து கையில் அந்த ஃபோனை வாங்கும் போது உங்கள் உயிர் வருது. இந்த சின்ன சலசலப்பு முடிச்சதுக்கப்புறம் ஹோட்டல் போகிறீங்க. லொக்கேஷன் வந்துருச்சு. லொக்கேஷனில் இறங்குனா ஸ்டே இருக்கிற அடையாளமே இல்லை. ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸாக பில்டிங்காக இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ற ஒரு விசிபிள் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. என்னடா ஸ்டே புக் பண்ணி ஃபோட்டோவில் எல்லாம் கரெக்டாக இருந்தது, இங்கே வந்து பார்த்தா எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கே, ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் மாதிரி தெரியுதேன்ட்டு குழப்பத்தில் தூக்க கலக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. யாரோ அங்கே போகிற ஒரு வழிப்போக்கர் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டே இங்கே தான் இருக்குது, இது வந்து 4வது காம்ப்ளெக்ஸில் 3வது ஃப்ளோர் அப்படின்றாரு. நீங்களும் அந்த 4வது காம்ப்ளெக்ஸ் 3வது ஃப்ளோருக்கு ஃபிகர் அவுட் பண்ணி போயிட்டீங்க. போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா அந்த ஸ்டேயில் யாருமே இல்லை. ஸ்டேவே காலியாக இருக்குது. இருட்டா காலியாக, ஸ்டாஃப் இல்லாமல், மேனேஜர் இல்லாமல், ஓனர் யாரும் தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறதுன்ற குழப்பத்திலே இருக்கீங்க. நைட்டு 3 மணி. இப்போ குளிர் அப்படி அடிக்குது. அவ்வளோ லக்கேஜ் சுமந்துக்கிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கீங்க. என்ன பண்ணுறதுடா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் அப்படியே இந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத அப்படியே எபிசோடில் பார்ப்போம். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பேசும் வாழ்க்கை. நான் உங்கள் ஆகாஷ். என்னடா லிட்டரலாக ஒரு 2 மாதம் கழித்து கரெக்டாக இயர் எண்டில் வந்திருக்கானே அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். அதுவும் இல்லாமல் அவன் வந்து அடுத்து 2026க்கு என்னென்ன கண்டென்ட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்கெடியூல் போட்டு பைப்லைன்லாம் க்ரியேட் பண்ணி அவன் பீக்கில் போயிட்டுருக்கான். நம்ம என்னன்னா இன்னும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 1 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்ட்டு கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். பட் ஸ்டில் இதுதான் கேடிவியின் வழக்கம் அப்படின்ற மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் அவர் லிசனர்ஸ். ஏன்னா வந்து ஸ்பாட்டிஃபை ரேப் ஃபார் கிரியேட்டர்ஸ் எப்போவுமே வருஷம் நம்ம பாட்காஸ்ட்டு க்ரோத்தை பற்றி, பாட்காஸ்ட்டோட ரீச்சை பற்றி ஒரு டேட்டா வந்து ஸ்பாட்டிஃபைலேருந்து கொடுப்பாங்க. ஸோ அது எல்லா பாட்காஸ்ட்டுக்கும் வரும். லைக் டாப் குளோபல் ஃபீச்சரிங் பாட்காஸ்ட்டு, டாப் இந்தியன் ரீஜியன்ஸு, அந்த மாதிரியான நிறைய டேட்டாஸ் எல்லாம் வரும். இதோடு சேர்த்து நம்ம பாட்காஸ்ட்டுமே வந்து நல்ல ஒரு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு
growth அடைஞ்சிருக்கு அப்படின்னே வந்து அந்த டேட்டாவில் மென்ஷன் பண்ணியிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் ஆர் லிசனர்ஸ். மோர் தென் 10 மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம பாட்காஸ்ட் வந்து டாப் 1 மோஸ்ட் லிசன்ட் பாட்காஸ்டாக வந்து நம்ம கதை பேசும் வாழ்க்கை வந்திருக்கு அப்படின்றது வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பெருமையாக இருந்தது, நல்ல ஒரு ஃபீலாக இருந்தது. அது தேங்க்யூ ஸோ மச் அந்த டாப் 1 லிசனர்ஸ். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரொம்ப தேவை. அண்ட் ஸ்ட்ரைட்டாக இப்போ கண்டென்ட்டு போவோம். என்னடா இயர் எண்டில் எல்லாம் ஒரு மாதிரி, இல்லை அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, இல்லை இயர் எண்டை பற்றி நம்மளே சினி விராப்னு ஒன்று போடுவோமே, அதெல்லாம் என்ன ஆச்சு, இது என்ன வேறு கண்டென்ட்டோட வந்திருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஒரு ட்ரிப்பில் ஹெல்ட் ஆகி அப்படியே நாட்கள் போயிடுச்சு, எதுவுமே பண்ண முடியாமல். 2025 பெருசாக ஒன்றும் பண்ணலை. சரி, அட்லீஸ்ட் இந்த இயர் எண்டு டிசம்பரில் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ட்ரிப்புக்கு போவோம். ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு வாழ்க்கையை கற்றுப்போவோம், நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வருவோம், நம்ம பார்க்கணுன்ட்டு சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போவோம் அப்படின்ற ஒரு தாட் வந்தது. சரி, இந்த இதை வந்து சோலோ ட்ரிப்பாக பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஒரு இனிஷியல் ஒரு ஐடியா வந்தது. சரி, ஓகே, சோலோ ட்ரிப் பண்ணுற லெவலுக்கு நம்மளுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரலை அப்படின்ற ஒரு தாட் எனக்கே வந்தது. ஸோ அதனால் இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், நம்ம என்னுடைய சர்க்கிள், நம்ம பியர் குரூப் கிட்டே கேட்டேன், நான் நண்பா மாதிரி ட்ரிப்பு ஒன்று போவோம், இங்கே எங்கே டெஸ்டினேஷன் யோசிச்சு வச்சுருக்கேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போய் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டேன். நான் கூட சரி இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து நான் சூஸ் பண்ணியிருந்த இடங்கள் அப்படி. நான் சொல்லும் போதே ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த இடம் பேரை நான் சொல்லும் போதே கண்டிப்பாக இந்த தாட் வரும், எதுக்கு இந்த வயசுல உனக்கு என்னப்பா வயசாச்சு இந்த இடத்துக்கெல்லாம் போகிற அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கலாம். தப்பான இடம் இல்லை, அந்த இடம் அப்படி. ஸோ அந்த மாதிரி வந்து போய் கேட்டேன், அன்பா இந்த மாதிரி வந்து இந்த பிளான் இருக்குது, இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போவோம், பட்ஜெட் வந்து நம்ம கம்மியாகவே இது பண்ணிக்கலாம், லைக் வி வில் ஃபிகர் இட் அவுட், ஒரு பேக் பேக்கிங் ட்ரிப் மாதிரி போவோம் அப்படின்ட்டு கேட்டோன்னே எனக்கு சரியான ஷாக். என்னடா அது அப்படின்ட்டு பார்த்தா ஒத்துக்கிட்டானுங்க. ஓகே போவோமே, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு, எனக்கே ஒரு ஆசை தான் போகணுன்ட்டு அப்படின்னு மொத்தமாக நாங்கள் ஒரு 7 பேராக சேர்ந்துட்டோம். எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் ஃபஸ்ட்டு, அண்ட் ஒரு பெரிய டவுட்டு, என்னடா அது இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோமே, இவன் என்ன நினைப்பான் அப்படின்ற ஒரு இது இருந்தது. என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, என்ன இப்படி பேசுவாங்களோ அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஏன்னா வந்து இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணும் போதே அந்த மாதிரியான சலசலப்புகள் வந்து இருந்தது. என்னுடைய கிளாஸ்மேட்ஸோ சரி, அந்த மாதிரியான ஒரு சலசலப்பு இருந்தது. அந்த இடம் அப்படி என்னடா இடம், இப்படி என்ன பெருசாக நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், எங்களோட பிளான் ஃபஸ்ட்டு என்னவாக இருந்ததுன்னா, காசி ஃபஸ்ட்டு வந்து பனாரஸ் 2 நாள், அப்புறம் கயா, அதுக்கப்புறம் வேறு ஃபேமஸான டெஸ்டினேஷன்ஸ் இருந்தது. பனாரஸ் அப்படின்ற வாரணாசின்ற பேரை கேட்கும் போதே நீங்கள் கண்டிப்பாக 10ல் ஒரு 4 பேராச்சும் இதை யோசிச்சிருப்பீங்க, என்னடா உங்களுக்கு வயசாகிடுச்சு முன்னாடி சொன்ன மாதிரி தான். நாங்கள் வேறு ஸ்டேட்டில் சந்தித்த பல விதமான மக்கள் கேட்ட கேள்வியும் இதுதான். நான் ஃபஸ்ட்டு எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வாரணாசி போகிறோம் அப்படின்ட்டு சொல்லும்போது எல்லாருமே அதான் சொன்னாங்க, என்ன எல்லாம் பார்க்க ஒரு 20ஸ்ல இருக்கீங்க, என்ன இப்போ வாரணாசி அப்படின்ட்டு எல்லாருக்குமே அந்த சஞ்சலம் தெரிஞ்சுதான் ஒருத்தவங்களுடைய மூஞ்சில. பட் ஸ்டில் வி ஹாவ் பிளான் டு கோ பனாரஸ் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து கயா போக முடியல எங்களால் ஒரு சில காரணங்களால். பனாரஸ் அண்ட் செகண்ட் டே சாரநாத், புத்தரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மியூசியம்ஸை வந்து பார்த்தோம். அண்ட் டிஸ்க்ளைமர் இப்போவே நான் சொல்லணும் அப்படின்ட்டு நான் கடமைப்பட்டிருக்கேன், இது வந்து ஒரு யூஷுவல் ஒரு ட்ராவல் ஆகோ அந்த மாதிரி இருக்காது. லைக் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல இதை ட்ரை பண்ணுங்கள், இந்த இடத்துல வந்து இது நல்லாயிருக்கும், இந்த பிளேஸ் எப்படி அப்படின்ற ஒரு ரொம்ப காமனான ஒரு இது இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் மை பர்ஸ்பெக்டிவ். ஸோ அதனால தான் டைட்டிலே வந்து மேற்கே என் பயணம் அப்படின்ட்டு வச்சுருப்பேன். என்னுடைய பர்ஸ்பெக்டிவ், இந்த ட்ரிப்பு வந்து எனக்கு எப்படி ஒரு லேர்னிங்கை கொடுத்தது, ஆல்ரெடி ஒயராக இருக்கிற பேட்டர்ன்ஸை வந்து எப்படி டிஒயர் பண்ணிச்சு, அன்லேர்ன் பண்ண உதவியாக இருந்தது, பர்ஸ்பெக்டிவ்
சேஞ்சஸ் வர காரணமாக இருந்தது அப்படின்றத பற்றி தான் நான் பேச போகிறேன் இந்த இதில் மோஸ்ட்டாக. ஸோ அதில் வந்து அங்கங்கே இந்த இடத்துக்கெல்லாம் போகணும், இந்த இடத்துக்கெல்லாம் வந்தோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதை அப்படியே நம்ம ப்ரொசீட் பண்ணோம். பிளான் பண்ணியாச்சு. பனாரஸ் ஃபர்ஸ்ட். பனாரஸ்க்கு டிக்கெட் போட்டாச்சு. ஆஸ் ஐ செட் பிஃபோர், இது வந்து ஒரு பட்ஜெட் ட்ரிப்பு, பேக்கிங் ட்ரிப்பு அப்படின்றதுனால எங்ககிட்ட பெருசாக காசு இல்லை. ஸோ வந்து நாங்கள் ஒரு ட்ரெயின், ரொம்ப ஸ்லோவாக போகிற 43 மணி நேரம் ட்ராவல் ஆகி போகிற ஒரு ட்ரெயின் தான் போட்டோம். அண்ட் இட்ஸ் அ ஸ்லீப்பர். உங்களுக்கே தெரியும் இந்தியன் ரயில்வேஸ் ஸ்லீப்பர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது நார்த் இந்தியா போகிற ஒரு ட்ரெயினை சொல்கிறேன், சவுத்தில் இருக்கிற சதர்ன் ரயில்வேஸ் ட்ரெயின் சொல்ல, பட் நார்த்து போகிற ட்ரெயினை சொல்கிறேன் இங்கேருந்து. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டே அங்கே எங்களுடைய கூற்று வந்து தப்பாக போயிடுச்சு. அவ்வளோ ஒரு நீட்டான ட்ரெயின், நல்ல ஒரு இது இருந்தது. யாரும் வந்து டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணாதவங்க வந்து ரிசர்வ் பண்ண சீட்டை வந்து ஆக்குபை பண்ணல. அந்த மாதிரியான பெரிய ஒரு பிரச்சனையே இல்லை. மாறா எங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் போன ட்ரெயின் வந்து இந்த விசாகப்பட்டினம் வாரங்கள்லாம் தாண்டி போச்சு. அங்கே ஏறின தெலுங்கு மக்கள், அவங்களும் எங்கள் வயசு தான், அவங்களும் பனாரஸ் தான் போகிறாங்க. எங்களுக்கு அது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களோட ஒரு 40s 50s இருக்கிற ஒரு அங்கிள் குரூப், அவங்க வந்து எப்படி எங்கள் கூட ஜாலியாக வந்து மிங்கிளானாங்க. அண்டு நார்த் சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எங்கள் கூட நல்லா அன்பாக ஒரு அரவணைப்போட எங்களுக்கு வந்து அந்த 43 மணி நேரம் ப்ளஸ் எங்கள் ட்ரெயின் வந்து ஒரு 6 மணி நேரம் டிலே. இட் கம்ஸ் அரவுண்ட் 48 hours, 48 to 49 hours. பனாரஸ் வந்து நாங்கள் நைட்டு போய் சேர வேண்டியது, பட் நாங்கள் ஏர்லி மார்னிங் தான் போய் சேர்ந்தோம், 4 o'clock. அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய டிலே அப்படின்ட்டு. ஆனால் இந்த டிலே போர் அடிக்கிறதுக்கான எந்த ஒரு சான்ஸும் கொடுக்காம பனாரஸ்கே நாங்கள் அவ்வளோ ஜாலியாக போனோம் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு வந்து. அதாவது எனக்குன்னு இல்லை, நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம ஊரில் சவுத்தில் சொல்கிறேன் ஒரு இது இருக்கும். லைக் வந்து நார்த்தில் வந்து சில பேர் வந்து இது பான் மசாலா குட்காலாம் போட்டு அங்கே இது பண்ணுவாங்க. இவனுங்க வந்து ஒரு மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது. ஆப்வியஸ்லி இதை வந்து நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இருக்குது. நான் வந்து இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம நினைக்கிறதோட மோசமான இதெல்லாம் நான் பார்த்தேன் நம்ம ஸ்டீரியோ டைப்போட. ஆனால் தேர் ஆர் சம் குட் பீப்புள்ஸ், ஈவன் மெனி பீப்புள்ஸ் அப்படின்ற என்னோட ஒப்பீனியனையும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் விரும்புகிறேன். ஏன்னா வந்து நாங்கள் போன இந்த 2 ஸ்டேட்டு, இந்த யூனியன் டெரிட்டரி டெல்லி, வி ஹவ் விசிட்டட் டெல்லி. ஸோ அதனால் அதை யூனியன் டெரிட்டரின்னு மென்ஷன் பண்ணேன். இங்கே எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து ஒரு மொழி தெரியாத, எங்கள் 2 பேருக்கும் மொழி தெரியாது, அதாவது எனக்கும் எதிர்க்க இருக்கிறவருக்கும். ஆனால் நான் ஏதோ சம்ஹவ் ஐ ட்ரஸ்டட் ஹிம், ஐ எண்டட் அப் வெல் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டையும் நான் பதிவு பண்ண விருப்பப்படுறேன். லைக் வந்து ராம் சார் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், எல்லாருமே வந்து ஹியூமன்ஸ்னாலே நல்லவங்க தான், அவங்களுக்கு வந்து இன்டென்ஷனலாக தப்பு பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். எனக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரேஞ்சர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண தருணங்கள் எல்லாமே வந்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் கொடுத்தது. நான் வந்து பேசிக்கலாக நிறையா இன்ட்ராக்ட் பண்ணாத ஒரு ஆள் பெருசாக பீப்புள்ஸோட. இந்த ஒரு ட்ரிப்பு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லெசன், இந்த ஒரு லெசனை எனக்கு கற்பிச்சது. லைக் சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் த பர்சன் இன் யுவர் ஆப்போசிட் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஹோல்சமான ஒரு லெசன். அண்ட் செகண்ட், இந்த பேர், இந்த டெஸ்டினேஷன் பனாரஸ்ன்ற இந்த டெஸ்டினேஷனை கேட்கும் போது உங்களுக்கு இன்னொரு இது வந்திருக்கும். லைக் ஆர் யூ கைண்ட் ஆஃப் ரிலீஜியஸ் பர்சன் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து காசிக்கோ இந்த மாதிரியான பிளேசஸ் போகிற ஆட்களை வந்து ஓகே நீ ரிலீஜியஸான பர்சன் ஆர் யூ பிலீவ் இன் காட், சங்கி அப்படின்றது கூட முத்திரை குத்தலாம். அது தப்பு இல்லை, அது பீப்புளோட கருத்து தான். ஆனால் நான் எதனால் ஃபஸ்ட்டு பனாரஸ் சூஸ் பண்ணேன், நான்
பெருசாக கடவுளை கும்பிட்றதோ, கடவுள் இந்த சென்ஸ் ஐடல் வர்ஷிப்பிங், கோவிலுக்கு போகிறதோ, பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுறதோ நான் தவிர்த்துருவேன். எனக்கு பெருசாக அதில் உடன்பாடு கிடையாது, எனக்கு அதில் ஈடுபாடும் கிடையாது. அப்போது ஈடுபாடு இல்லைன்னு சொல்கிற, அப்போ என்ன காசி போகிற, காசியில் என்ன உனக்கு என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஐ வுட் சே காசி இஸ் பியாண்ட் வாட் வி திங்க் அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் மை ஒன்லி ஆன்சர். தேர் ஆர் காசியில் கோவில்கள் இருக்குது, அங்கேயே பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும், அங்கேயும் நிறைய விதமான ஒரு அந்த மந்த்ரா தாந்திரிக் ப்ராக்டிசஸ் எல்லாமே நடக்கும். பட் அந்த வாரணாசி அந்த காசின்ற அந்த ஹோல் அது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு எனர்ஜி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து நான் ரொம்ப ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டடாக தான் நான் போனது காசிக்கு. இது வந்து ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் போகல. ஏன்னா வந்து அங்கே போன என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. லைக் ஈவன் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஒருத்தர் வந்து ரொம்ப ஜாலியாக அங்கே போயிட்டு அது எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக அதை விசிட் பண்ணார் காசிக்கு. அங்கே இருக்கிற ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப், அதுக்காகவே வந்து அவர் எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக காசிக்கு போகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு சொல்லியிருக்காரு. அந்த சில விஷயங்கள் கேட்ட விஷயங்கள்னால தான் ஓகே நம்ம காசி போவோம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே அது இருந்தது. ஆனால் சீரியஸாக ஐ வுட் ரெக்கமெண்ட் பீப்புள் விசிட் காசி அட்லீஸ்ட் ஒன்ஸ். உங்களுடைய தியரி, நீங்கள் படித்த தியரிஸ், அது வந்து காசி வந்து ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ், அது வந்து ஒரு தனிப்பட்ட மதத்தை இது பண்ண ஒரு இடம், சார்ந்த ஒரு இடம் அப்படின்ற உங்களுடைய தாட்டை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு போய் பாருங்க, ஓப்பன் மைண்டடாக போங்க. கண்டிப்பாக வந்து எங்களை எப்படி அந்த பிளேஸ் வெல்கம் பண்ணிச்சோ அதை விட இன்னும் வார்மாக அந்த பிளேஸ் வெல்கம் பண்ணும் உங்களை அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். காலையில் 4 மணி காசியில் போய் இறங்குறோம். காலையில் வி சம்மவ் மேனேஜ் டு கெட் அ ஸ்டே, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையில் போகிறோம். சன்ரைஸ் ஆகுது கோல்டு கலரில், அப்படி அந்த வானத்தில் அழகாக அந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே கங்கை கரையில் தெரியுது. பீப்புள் எல்லாம் அழகாக அப்படியே போயிட்டுருக்காங்க. போட்ஸ் போகுது கங்கை கரையை சுற்றி. நாங்கள் அப்படியே ஒரு ஒரு வைட் ஆங்கிள்லேருந்து இதை எல்லாத்தையும் பார்க்குறோம். அவ்வளோ மேஜிக்கல். எங்களுக்கு வந்து அது ஏதோ இட்ஸ் நாட் ஏதோ நாங்கள் ரிலீஜியஸ் பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு சென்ஸே இல்லை. அவ்வளோ அழகாக நான் அப்படியே நின்று ஒரு மெடிடேட்டிவாக பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை இந்த சென்ஸ் ஒரு ட்ரிப்பே வந்து பிளான் பண்ணி வந்துட்டோம் அப்படின்ற அந்த ஒரு அதிர்ச்சி, அந்த ஒரு இதில் இருக்கேன் நான், ஒரு பஸ்ஸில் இருக்கேன் நான். அப்படியே நான் பார்த்துட்டே இருக்கேன். அதுக்குள்ளே நண்பர்கள் எல்லாம் போட்லாம் பேசி எல்லாம் கிளம்பிட்டாங்க எல்லாம். நான் அப்படியே பார்த்து பின்னாடி பொறுமையாக போகிறேன். அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஊர், பழமை வாய்ந்த ஒரு ஊர். அந்த கப்பலில் போகும்போதே அப்படியே அழகாக தெரியுது அந்த காட் இந்த சென்ஸ், இந்த ரிவர் பேங்கை தான் வந்து ஹிந்தியில் காட்னு சொல்கிறாங்க போல். ஒரு காட்டுமே ஒரு ஸ்டோரிஸ். லைக் சில காட் வந்து புதுசாக இருக்குது, சில வந்து ரொம்ப பழசாக இருக்குது. அந்த மாதிரி லைக் ஒரு சில காட்டில் அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த ஒரு கல்வெட்டு மாதிரி. அதெல்லாம் அங்கங்கே வந்து சின்ன சின்ன கோவில்கள், எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன சிவலிங்கம் அப்படின்ட்டு அதை சொல்கிறத விட சிவலிங்கம் ஷேப்பில் இருக்கிற ஒரு இர்ரெகுலரான கற்கள். அந்த மாதிரி நான் கல்லுன்ட்டு சொல்கிறேன்ட்டு யாரும் சில பேர் அஃபண்ட் ஆயிடுவாங்க. பட் அது ஒரு அழகாக இருந்தது அது எல்லாமே பார்க்கும்போது. நாங்கள் அப்படியே போட்லேருந்து இறங்கி அங்கேருந்து லாஸ்ட்லேருந்து நாங்கள் நடந்து வரோம். தமோ காட்லேருந்து அப்படியே நடந்து வரும்போது நல்ல சூப்பரான ஒரு கிளைமேட், நல்லா சில்லுன்ட்டு, வெயிலும் அடிக்குது, சில்லுன்னு இருக்குது. அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக இருந்தது. எய்தர் த்ரூ அவுட் த ட்ரிப், ஈவன் இன் பனாரஸ், ஈவன் சாரநாத். அப்படியே ஒரு அந்த காட் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்து ஒரு கரையில் அப்படியே உட்காந்துட்டோம். நாங்கள் வந்து டிவைட் ஆகிட்டோம். லைக் வந்து மொத்தம் 7 பேர், அதில் ஒரு 4 பேர் போயிட்டாங்க, நாங்கள் ஒரு 3 பேர் மட்டும் அப்படியே ஒரு காட்டில் உட்காந்து அப்படியே பார்க்குறோம் எல்லாத்தையும். சூப்பராக இருந்தது.
நல்ல ஒரு ஒரு மெடிடேஷன் மாதிரி இருந்தது. மக்கள் ஒன்று பண்ணுறாங்க. ஒருத்தர் ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் கங்கை கரையில் மூங்கி எழுறதோ, இன்னொரு செட் வந்து கரையில் உட்காந்து ஏதோ சாமி கும்பிட்றதோ பூஜை பண்ணுறதோ, இன்னொரு செட்டு வந்து அதே கரையில் அப்படியே உட்காந்து ஜாலியாக அப்படியே அந்த காசியோட அழகை ரசிக்கிறதோ, எல்லாமே அது பார்க்கும் போதே ஒரு மெடிடேட்டிவாக இருந்தது. எல்லாமே நல்லாவும் இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் கம்ஸ் த ஹோலி பார்ட், கங்கை ஆரத்தி. ஸோ நம்ம இது வந்து கங்கை ஆரத்தி எல்லாமே பார்த்துருப்போம். காசி அப்படின்ட்டு நம்ம சும்மா யூடியூப்பில் போட்டாலே அந்த கங்கை ஆரத்தி தான் வரும். இந்த பெரிய ஒரு சூட ஏற்றுறதே அந்த பெரிய சைஸாக வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. பூவெல்லாம் தூக்கி போடுறது, ஒரு லைனாக ஒரு 6 பேர் ஒரே கோஆர்டினேஷனில், அதை பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். அது என்ன ஒரு அது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்னா, அந்த 6-7 பேர் அது ஒன்றா பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டடாக இருக்கும். லைக் யாருமே வந்து தனியாக தெரிய மாட்டாங்க. எல்லாருமே ஒரு லீனியராக பண்ணுவாங்க. அதில் இன்னும் ஒரு படி மேலே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம்னா, அதை வந்து அத்தனை கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கரையில் அப்படியே உட்காந்துருப்பாங்க அதை பார்க்கறதுக்கு. அது அமைதியாக அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. இட்ஸ் சார்ட் ஆஃப் அ டிவோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் இதையே இப்போ நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிற மாதிரி ஒரு மெடிடேட்டிவாக அதை பார்க்குறதா அப்படின்னு சொல்லலாம். அந்த கொஞ்ச நேரத்துக்கு, அந்த ஒரு சில மணி நேரத்தில் அந்த உள்ள ஒரு வாய்ட் இருக்கும் தெரியுங்களா? இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா, காமனாக இன் ஜென்ரலாக சொல்கிறேன், ஏதோ ஒரு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வாய்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போவீங்க. கோவிலுக்கே நிறைய பேர் அதுக்காக தான் போவாங்க. மன கஷ்டத்துக்காக கோயிலுக்கு போகிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு கேப் இருக்கும். அதை நான் வந்து அந்த கஷ்டத்தை வந்து நான் கேப்புன்னு தான் நான் பார்க்குறேன். உங்கள் மனசுக்குள்ளே நம்ம சோலுக்கும் நம்ம மைண்டுக்குமான அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண முடியாமல் ஒரு குழப்பத்திலே இருக்கும். அதனால தான் கோவிலில் போய் நிறைய பேர் அமைதியாக உட்கார்றத பார்ப்பீங்க. அதை தான் வந்து சொல்லுவாங்க, என்ன கோவிலில் உட்காந்து அழுகுறான் அப்படின்ட்டு. அது அது வந்து அது அந்த அந்த இது வந்து சினாரியோ வந்து நான் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறேன். அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண முடியாமல் இப்படி உட்காந்து ஒரு சர்ச் ஃபார் த மீனிங்காக எப்படி இந்த மாதிரியான இடங்களில் உட்காந்துருக்காங்களோ, நான் அதை பார்க்குறேன். அது அப்படியே அழகாக ஒரு அமைதியாக உட்காந்து அத்தனை 1000 பேர் பார்ப்பாங்க. அதை ரொம்ப ஒரு மெஸ்மரைசிங்காக இருந்தது பார்க்கும்போது. அது முடிச்சுட்டு அப்படியே அழகாக காசியோட நைட் லைஃப்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு, அப்படியே காசியோட அழகை முடிச்சுட்டு அடுத்த நாள் சாரநாத் ஐயா புத்தரை பார்க்க போயிட்டோம். அப்படியே அங்கே அதுக்கு மேலே அவ்வளோ மெடிடேட்டிவாக அழகாக இருந்தது. மியூசியமுக்கு போனோம். மியூசியமில் எல்லா புத்தருக்கும் தலையே இல்லைங்க. அதுதான் பிரச்சனை. இவனுங்க சொல்கிற மாதிரி எல்லாம் தலையை எடுத்துட்டு ஏதோ ஒன்றத்தை எடுத்து மேலே வச்ச மாதிரி தான் இருக்குது. தலை எல்லாத்துக்குமே நிறைய ஸ்டாச்சூஸ், புத்தர் ஸ்டாச்சுக்கு வந்து தலை இல்லை. மியூசியமில் இருக்கிற பழங்காலத்து சிலைகளை சொல்கிறேன், நான் கோவிலில் இருக்கிறது சொல்கிறேன். கோவிலில் இருக்கிறது அழகாக இருந்தது. அண்டு சாரநாத் வந்து என்ன அப்படின்னா, சாரநாத் தான் வந்து புத்தர் போதி கயாவில் வந்து ஞானம் அடைந்ததுக்கப்புறம், புத்கயாவில் ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து சாரநாத்துக்கு வந்து அவருடைய முதற் பாடத்தை வந்து அங்கே தான் கற்பித்தார் அவருடைய சீடர்களுக்கு. ஸோ இட்ஸ் த பிளேஸ் வந்து ஃபஸ்ட்டு அவருடைய டீச்சிங்ஸை வந்து ஆரம்பித்தது சாரநாத் தான். ஸோ அதனால் அது வந்து புத்திசம்க்கு ஒரு ஹோலியான பிளேஸ். அது நீங்கள் அங்கே போனாலே உங்களுக்கு அது தெரியும். அவ்வளோ புத்தர் கோவில்கள், அவ்வளோ மியூசியம்ஸ் அப்படின்ட்டு. அங்கே அந்த போதி மரமும் இருக்கும். ஸ்ரீலங்காவில் ஒரு மரம் இருக்குது. இங்கே புத்கயாலேருந்து எடுத்துகிட்டு போன ஒரு இதுதான் கிளை தான் அங்கே ஒரு மரம். அதே மாதிரி புத்கயாலேருந்து இருக்கிற இன்னொரு ஒரு மரத்தோடைய ஸ்தல விருட்சம் வந்து இங்கே சாரநாத்துலேயும் இருக்கும் ஒன்று. நீங்கள் அது போனீங்கன்னா தெரியும். அதெல்லாம் அப்படியே அந்த மரத்தெல்லாம் அப்படியே தொட்டு பார்த்து, அந்த இலையெல்லாம் அப்படியே தொட்டு பார்த்துட்டு அப்படியே நான் அதை ஒரு ஃபீல் பண்ணுறேன். அப்படியே ஏதோ எனக்கு அந்த பிசிக்கு போன மாதிரியே ஒரு ஃபீல் உள்ள மனசில். அப்படியே அந்த கோவிலுக்குள்ளே மெயின் டெம்பிள்குள்ளே உள்ள என்டர் ஆகும்போது அவ்வளோ ஒரு கூலிங் சென்சேஷன் அந்த ரூமு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. புத்தர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கார்.
அந்த இடமுமே அவ்வளோ கூலிங்காக இருந்தது. அப்படியே எங்கள் கூட்டம் இல்லைன்னா கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரலாமான்ற ஒரு சிந்தனையெல்லாம் போச்சு எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடம். நல்ல அனுபவம். புத்திசம் பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன். மியூசியம்ஸில் அங்கே ஒரு 2 மியூசியம் இருக்குது. ஒன்று வந்து இந்த அசோக் சக்ரா, இந்த அசோக் பில்லருடைய இதெல்லாம் இருக்கும். ஒரிஜினல் அசோக் சக்ரா, கிங் அசோகாவுடைய அந்த பில்லரு, அப்புறம் அவர் வந்து எப்படி புத்திசம்க்கு எவ்வளோ ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணார் அப்படின்ற விஷயங்கள் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் இன்னொரு மியூசியமில் வந்து ஆஸ் ஐ செட் புத்தருடைய பழைய ஸ்டாச்சூஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அண்டு புத்திசம் அது உடைய வழித்தோன்றல் அதெல்லாம் பற்றி அழகாக அங்கே ஒரு இதுலேயுமே அந்த சிலை கீழே அப்படியே அழகாக போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. இந்த ஹோலிஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸை முடிச்சுட்டு தென் ஆக்ராவுக்கு மூவ் பண்ணோம். ஆக்ராவில் தாஜ்மஹல் ஆப்வியஸ்லி அண்டு ஆக்ரா ஃபோர்ட். தாஜ்மஹல் சின்ன வயசுலேருந்து சோஷியல் டெக்ஸ்ட் புக்ஸில் பார்த்து படித்து முகல்ஸோடைய சாப்டர், அவங்களுடைய கிங்டம் ஹிஸ்ட்ரி, கிங்ஸ் ஷாஜஹான், அக்பர் அப்படின்ட்டு எல்லாமே படித்து அந்த கோட்டையை அப்படி நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த ஒயிட் மார்பிள் சிமெட்ரிக்கல் அந்த ஸ்ட்ரக்சர், அதுக்கு அப்படியே தாஜ்மஹல் பின்னாடி, முன்னாடி மட்டும்தான் அப்படியே சின்ன வயசுலேருந்து பார்த்தது. ஆனால் அது அப்படியே பின்னாடி அந்த யமுனா ரிவர் அப்படியே ஓடுது. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. வெளியே அந்த ஆர்ச்சிலேருந்து அப்படியே உள்ளே போய் உள்ள அந்த மார்பிளை ஃபஸ்ட் டைம் அப்படி தொடும்போது அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் தாஜ்மஹலில். அண்டு உள்ள நான் போயிட்டு அங்கே இருக்கிற அதர் கிங்ஸோட அந்த டூம்ப்லாம் இருந்தது, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு தென் ஆக்ரா ஃபோர்ட் அப்படியே பார்த்துட்டு தென் வி ஹெடட் டு அவர் மெயின் டெல்லி. வாட் அ சிட்டி, வாட் அ சிட்டி இட் வாஸ். சூப்பரான ஒரு நகரம், தலைநகரம். இந்தியாவின் தலைநகரத்துக்கு போய் கால் வச்சது ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் என்னென்னா ஏர் பொல்யூஷன் தான் ரொம்ப கொஞ்சம் சர்வே பண்ண முடியல அங்கே. எங்களுக்கு அந்த இது அப்படியே தெரியுது. அங்கேருந்து போய் இங்கே ஒரு பர்டிகுலர் ஏக்குவேல நம்ம த்ரூ அவுட் நம்மளுடைய வருஷங்களை கழிச்சுட்டு திடீர்னு ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஒரு பொல்யூட்டட் ஒரு இதுக்கு போகும்போது எங்களுக்கு அது அப்படியே அந்த த்ரோட்லேயும் அதுலேயும் ஃபீல் ஆகுது. அந்த அன்கம்ஃபர்டபுள்னஸ் எங்களுக்கு அது அப்படியே ஃபீல் ஆகுது. பட் டெல்லி வந்து ரொம்ப ஒரு அழகான ஊர். லைக் அந்த இந்த பியூரோக்ரஸி அந்த இதெல்லாம் நடக்கிற இப்போ பிஎம் ஆஃபீஸு, அங்கே சிஎம் ஆஃபீஸு, இந்த கேபினெட் இது மினிஸ்டர்ஸோடைய இந்த குவார்ட்டர்ஸு அது இதுன்ட்டு நாங்கள் நிறையா அந்த வர வழியிலே எல்லாமே இருக்குது. அப்படி அங்கே இருக்கிற எல்லாமே ஃபைன், அது எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தென் உள்ளேயும் சரி, டெல்லியில் எல்லாருமே போனால் பார்க்குற இடங்கள் அந்த மாதிரியான இடங்களுக்கு தான் நாங்களும் போனோம். இந்தியா கேட்டு, குதுப் மினார், ஹுமாயூன் டாம்பு, ஜந்தர் மந்தர், லோட்டஸ் டெம்பிள் அதெல்லாம் போனோம். தென் வந்து நான் வந்து தனியாக ஜமா மஸ்ஜிதும் பங்கால் சாஹிப் குருத்வாரும் போயிருப்பேன். அது வந்து நான் தனியாக யாரும் இல்லாமல் நான் மட்டும் தனியாக போனாங்க. அண்டு டெல்லி போகிறதுக்கான முக்கியமான காரணமே இந்த ஒரு இடம்தான். ஹஸ்ரத் நிசாமுதீன் தர்கா. ஹஸ்ரத் நிசாமுதீன் அவுலியாவை பார்க்கறதுக்கு தான் வந்து டெல்லி பிளான் பண்ணதே. இது எல்லாமே வந்து எங்களுக்கு டெல்லியில் பார்த்த மற்ற ஹுமாயூன் டாம்போ, குதுப் மினாரோ, இந்தியா கேட்டோ, ஜந்தர் மந்தரோ இது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு சைட் குவெஸ்ட். நாங்கள் போன இந்த 7 பேரோட முக்கியமான ஒரு கோல் வந்து டெல்லியில் வி நீட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த குவாலி அட் நிசாமுதீன் தர்கா. அவுலியாவை பார்த்துட்டு அப்படியே இந்த குவாலா சூஃபி சாங்ஸை மெய் மறந்து அப்படியே கேட்குறது தான் வந்து எங்களுடைய டெல்லி பிளானாக இருந்தது. அண்ட் எஸ், இட் ஹேப்பன். நாங்கள் நினச்சதுக்கு மேலே 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் எங்களுக்கு அதோ ஒரு பெரிய ஒரு இதுவே கிடச்சிது. அது வந்து ரொம்ப ஒரு ஹோல்சமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஹஸ்ரத் நிசாமுதீன் தர்கானா என்னன்ட்டு இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ராக் ஸ்டார் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ராக் ஸ்டார் படத்தில் ஹீரோ வந்து ஒரு தர்காவுக்கு போவார். அவங்க வீட்டில் சண்டை போட்டு குன்ஃபாயா குன் பாட்டில் வர அந்த தர்கா தான் வந்து ஹஸ்ரத் நிசாமுதீன் தர்கா. அந்த தர்காவுக்கு தான் நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். அந்த தர்காவில் வந்து எங்களுக்கு நடந்தது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து நான் சின்னதாக அப்படியே ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தர்காவில் உட்காந்துருக்கோம். தர்காவில் உட்காந்து அப்படியே பார்க்குறோம் அந்த
டூம்பை அப்படியே பார்க்குறோம். அதில் ஃபுல்லாக கலர் கலர் வண்ணங்களாக, ஃபுல்லாக வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டு கலர் கலர் லைட்ஸு, அவ்வளோ மக்கள் ஒருத்தவங்களும் எதேதோ உட்காந்து ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. அந்த சைடு அழகா குவாலி போயிட்டுருக்கு. குவாலி சூஃபி சாங்ஸ் எல்லாம் அழகழகாக பாடிட்டு இருக்காங்க. சாப்பு திலக்கு அப்படின்ட்டு ஒரு சூஃபி சாங் ஒன்று இருக்குது, தேடி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு எல்லாமே அப்படியே பாடிட்டு இருக்காங்க சூப்பராக. அப்படியே நாங்கள் அப்படியே மெய் மறந்து உட்காந்துருக்கோம். நாங்களும் எல்லாமே கேட்டுட்டு நாங்கள் அப்படியே பார்க்குறோம், சுற்றி முற்றி பார்க்குறோம். அந்த குவாலை முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு அட்ஜசண்ட்டாக ஒரு அங்கிள் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார். நாங்கள் வந்து அவர்கிட்ட ஓகே பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். அப்புறம் பார்த்தா அவருக்கும் வந்து ஓரளவுக்கு ஹீ நோஸ் லிட்டில் பிட் ஆஃப் தமிழ் அண்ட் இஸ் பெட்டர் வித் இங்கிலீஷ். நாங்கள் வந்து அவர்கிட்ட கேட்குறோம், இந்த மாதிரி வந்து குவாலி முடிஞ்சிருச்சா அவ்வளோதானா அப்படின்ட்டு. அவர் வந்து இந்த மாதிரி நடக்கும், அப்படி அப்படியே ஆரம்பிக்கும், அடுத்து வேறு ஆர்டிஸ்ட் வருவாங்க, அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நாங்கள் அன்னைக்கு போன டைம் வந்து நிறையா லைக் நிறைய டாக்குமெண்ட்ரி வேலைலாம் நிறைய போயிட்டு இருந்தது. அது வந்து எனக்கு என்ன கான்டெக்ஸ்ட் அது என்னன்னு தெரியல, பட் அதாவது போயிட்டு இருந்தது. நாங்கள் இவர்கிட்ட கேட்டோம். இவர் வந்து எங்ககிட்ட விசாரிச்சுட்டு இருந்தார், லைக் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, டூரிஸ்டா அப்படி அப்படின்ட்டு. ஆமாம் சார், நாங்கள் வந்து இந்த மாதிரி 7 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வரோம் அப்படின்ட்டு சொன்னோட்டி அவருக்கு ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்த தர்காவுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அவர் தெரிஞ்சது வந்து ரொம்ப ஒரு ஒரு மன மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஒரு ஆஸ் அ ஒரு டோக்கன் ஆஃப் ஒரு லவ்வாக எங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு, தண்ணி வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் அப்படியே எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இது பேசி முடிச்சதா அரௌண்ட் ஒரு 7 PM. அப்போ வந்து கரெக்டாக ஏதோ ஒரு ப்ரேயர் ஒன்று ஆரம்பிக்குது. நாங்கள் எல்லாம் அந்த தலையில் ரிச்சுவலுக்காக எல்லாம் அந்த இதெல்லாம் கச்சிஃப்லாம் கட்டி அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தோம். அவர் என்ன சொன்னார், நீங்கள் யூ ஜஸ்ட் செட் ஹியர் ஃபார் சம் டைம், இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரேயர், இது யூ ஜஸ்ட் ப்ரே லைக் ப்ரே டு த ஆல் மைட்டி வாட் யூ பிலீவ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவர் அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். எங்களுக்கு இப்போ வரைக்குமே அவர் யார் என்ன ஏதுன்னெலாம் தெரியாது. அவர் ஒரு ஒரு ரேண்டமான ஸ்ட்ரேஞ்சர். அவரும் இங்கே வந்து தர்காவில் வந்து அப்பப்போ வழிபாடு பண்ணுவார் அப்படின்ற ஒரு ஒரு சிந்தனையில் தான் நாங்களும். அந்த ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 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 அப்படியே ஒரு நார்மலான அந்த டைம் இருந்தது. நாங்கள் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம், எங்கெங்கெல்லாம் போனோம், எங்கெங்கெல்லாம் வந்தோம், இதுக்கு அடுத்து என்னென்ன பிளான்ஸு அப்படின்ட்டு. அப்படியே அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது தான் அவர் யாருன்னே எங்களுக்கு தெரிய வருது. அதாவது அவர் யாருன்னா, இந்த வந்து அந்த தர்காலேயே ஒரு மெயினான ஒரு சூஃபி மாஸ்டர் அவர். அதாவது அந்த தர்காவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, அவர் தான் வந்து ஒரு பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அந்த டெசிக்னேஷன் அது என்னன்றது எனக்கு தெரியல, பட் ஹீஸ் சார்ட் ஆஃப் அ மெயின் கை அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அவர் வந்து நாங்கள் அவர்கிட்ட எல்லாம் கேட்டுட்ருந்தோம். எல்லாம் கேட்டுட்ருக்கும்போது இந்த மாதிரி நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் அவர்கிட்ட, சார் எனக்காக வந்து நீங்கள் துவா கேட்கும் போது என்னுடைய பேரையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, எனக்காக ப்ரே பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு மட்டும்தான் நான் சொன்னேன். அதுக்கு அவர் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொன்னார், நீங்கள் வந்துட்ட, நீ வந்து நிசாமுதீன் தர்காவில் காலை வச்சுட்ட, இங்கே யாருனாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வர முடியாது, இனிமேல் வந்து உனக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும், நீ என்ன நினைக்கிறியோ அதை கண்டிப்பாக வந்து சிறப்பாக பண்ணி முடிப்ப, எல்லாமே அந்த ஆல்மைட்டி பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவர் சொன்னோட்டி எனக்கு ஒரு மாதிரி அந்த மொமெண்ட் அப்படியே சைலண்ட் ஆகுது. எனக்கு எல்லாமே ஏதோ ஒரு லைட் ஆகுது. நான் முன்னாடி அதை சொல்லியிருப்பேன், ஒரு வாய்டு அப்படின்ட்டு. அந்த வாய்டே இல்லாத மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஆகுது அவர் சொன்னோட்டி. அவ்வளோ ஒரு சர்ரியலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. எனக்கு நிசாமுதீனில் நாங்கள் எதிர்பார்த்து போனதை விட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு அது கிடச்சதுன்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து என்ன முக்கியமான ஒரு விஷயம் நடந்ததுன்னா, எங்களை வந்து அந்த ஒரு ஒரு பூ தட்டு மாதிரி ஒன்று எங்ககிட்ட கொடுத்து எங்கள் 7 பேரையுமே ஒன்றா உள்ளே கூப்பிட்டு போயிட்டு, அந்த இவர் ஒரு மெயினான ஒரு மாஸ்டர்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் ஷெரீஃப் அப்படின்ற ஒரு ஆள். ஷெரீஃப்ன்றது ஒரு டெசிக்னேஷன் வச்சுக்கோங்க. அந்த தர்காவோட ஷெரீஃப் அவரும் வந்தார். எங்கள் எல்லாருமே வச்சு நிசாமுதீன் அவுலியாவோட அந்த அந்த அவருடைய அந்த நினைவு இடம், அந்த இடத்துல வந்து எங்களுக்காக எங்கள் 7 பேரோட பேரையே கேட்டு எங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர். அதெல்லாம் எங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கலாம், இதில் என்ன ஒரு பெரிய டீல் இருக்குது, உங்களுக்காக ஏதோ ஒரு ப்ரேயர் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதை நீங்கள் கேட்கும் போது ஒரு சின்ன விஷயமா இருக்கும்,
ஆனால் யாரோ எங்கேருந்தோ ஒருத்தன் நாங்கள் வந்திருக்கோங்க. யாரோ ஊர் பேர் தெரியாத, ஒரு மொழி கூட புரியாத ஒரு ஆள், அவர் ஏதோ ஒரு ஒரு அன்பின் வெளிப்பாடா எங்களுக்கு வந்து அந்த ப்ரேயர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மன நெகிழ்ச்சியாக இருந்தது. அது வந்து எனக்கு சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தை இல்லை. இதை வந்து நான் எனக்கு மனசில் ஒன்று இருக்குது. அதை வந்து நான் எப்படி இந்த இதில் கன்வே பண்ணுறது, அதை ஒரு வேர்ட்ஸாக கோர்த்து இதை எப்படி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஸோ அது நடந்ததை நான் அப்படியே உங்களுக்கு ஒரு பதிவு பண்ணேன், அவ்வளோதான். நான் தென் வி ஹேட் ஹியூஜ் கான்வர்சேஷன். ரொம்ப நேரம் போச்சு. நாங்கள் 7 பேர் ஜாலியாக ஒரு தனியாக ஒரு அது ஒரு மெயின் ஒரு கைண்ட் ஆஃப் ஏரியான்னு வச்சுக்கோங்க. அது உள்ளே இருக்குது, இந்த தர்காவுக்கு உள்ளே. அங்கே வி 7 ஹேட் ஒரு நிறையா நல்ல ஒரு கான்வர்சேஷன் போச்சு. சூஃபிசமை பற்றி, வாட் இஸ் சூஃபிசம், வாட் இட்ஸ் ஆல் அபவுட், அந்த ஸ்தல வரலாறு, அது எல்லாமே அப்படியே சொல்லி நாங்களும் கேட்டு எங்களுடைய ஒரு டவுட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, தென் எங்களுடைய ட்ரிப்பை பற்றிலாம் நாங்கள் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு எல்லாம் போச்சு. தென் தே சர்வ்ட் அஸ் ஃபுட். எங்களுக்கு வந்து கேப்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து அந்த அந்த நொடியில் தோணுனது எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான். வாழ்க்கையில் நான் கற்றுக்கணும் ஒரு விஷயம், இப்போ கற்றுக்கணும். நான் கற்று வச்சுக்கிட்டதை வந்து திரும்படியும் அன்லேர்ன் பண்ணி ரீலேர்ன் பண்ணணும் அப்படின்னா அது ஒன்றே ஒன்று மட்டும்தான். தட்ஸ் லவ். அன்பு மட்டும்தான். அந்த மனுஷன் ஒரு ஒரு மனுஷன் சக மனுஷனுக்கு எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற அந்த ஒரு விஷயம் காதல் மட்டும்தான். காதல் அப்படின்றது இந்த ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் வர அந்த ஒரு லவ் மட்டும் இல்லை. ஒரு 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 காமன் கிரவுண்ட்லேருந்து பண்ணுற ஒரு செயல், அந்த அன்பின் வெளிப்பாடாக பண்ணுற இந்த செயலை தான் வந்து நான் இன்னும் நிறையா கற்றுக்கணும், இதை நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் லைவாக. நான் அந்த அன்பை நிறைய பேருக்கு பகிரணும். எனக்கு எவ்வளோ அன்பு எனக்கு கிடைச்சாலும் அதை வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடாக அது வேணாம் வேணாம் அப்படின்ட்டு தடுக்காமல் அதை வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மனசுக்குள்ளே அது அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு நிசாமுதீன் நாங்கள் எதிர்பார்த்து போனதை விட அது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு எங்களுக்கு அது அவ்வளோ கிடச்சிது. என்ன சொல்கிறது, எல்லாமே அவர் அந்த 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 ஷெரீஃப் அதான் சொன்னார். லைக் இட்ஸ் ஆல் த ஆல்மைட்டி. ஒரு மேலே ஒரு எனர்ஜி, அது கண்டிப்பாக அது ஒரு பிளான் வச்சுருக்கோம். அந்த எனர்ஜி, அந்த பிளான் நம்ம நினச்சா மாதிரி இருக்குமான்னு தெரியாது, பட் இட் வில் பி குட் ஃபார் அஸ் அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை அப்படின்ற மாதிரி அவருடைய ஒரு இதில் சொன்னார் அந்த ஷெரீஃப். அதை வந்து நானுமே அதை பிலீவ் பண்ணுறேன், அது அப்படி தான் அப்படின்ட்டு. அது என்ன எனர்ஜி என்ன அது அப்படின்லாம் எனக்கு தெரியாது. அது வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி கூப்பிட்றாங்க, ஒருத்தவங்க ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணி அதை போகிறாங்க, அவ்வளோதான். பட் ஆனால் அது அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது வந்து நான் ஒரு அன்பாக பார்க்க, அவ்வளோதான். இப்படியா வந்து எங்களுடைய டெல்லி எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல சூப்பராக ஹோல் ஹார்ட்டடாக ஹோல்சமாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோட முடிஞ்சது. அதே பாசிட்டிவிட்டியோட நாங்கள் ஜெய்ப்பூர் கிளம்புறோம் பஸ்ஸில். இப்போதான் வந்து நம்ம இன்ட்ரோவில் சொன்னதும் எங்கேயோ வந்து அந்த ஸ்டோரி. நைட்டு 2 மணிக்கு நாங்கள் பஸ்ஸில் இறங்கோம். பஸ்ஸிலேருந்து இறங்கி எல்லாம் நீங்கள் இன்ட்ரோவில் கேட்ட மாதிரி தான் எல்லாம் இறங்கி ஹோட்டலெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு போயிட்டோம். ஹோட்டலில் யாருமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நாங்கள் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஹோட்டலோட எல்லா பார்ட்டுக்கும் போகிறோம். அது ஹோட்டலில் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டே, டார்மெட்ரி ப்ளஸ் ரூம்ஸ் இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டே. அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்னமோ பண்ணுறோம். நைட்டு 3 மணி, 10 டிகிரி செல்சியஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நாங்கள் 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். அப்புறம் தான் அந்த மேனேஜரே வராரு. வந்துட்டு ரொம்ப சாரி, நான் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சினால் அந்த மாதிரி போயிட்டேன் அப்படி இப்படின்னா. தென் நாங்கள் அதே டயர்டில் ரூம் அந்த ப்ரொசீஜர்லாம் முடித்து செக்இன் பண்ணிவிட்டு போய் செம்ம டயர்டில் அப்படியே தூங்கிட்டோம், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். அந்த 3 மணி நேரம் அந்த ஹோட்டலில் யாருமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாருமே தெரியாது, மொழியும் தெரியாது. அப்படியே உட்காந்துட்டு அந்த 3 மணி நேரம் என்னடா இது இவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக முடிஞ்சது, இங்கே என்னடா இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பதட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கும் போது எல்லாம் அப்படியே ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கில் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் ஜெய்ப்பூரில். டெல்லி ஒரு ஃபீலு, பனாரஸ் ஒரு ஃபீலு, டெல்லி ஒரு ஃபீல் தான். ராஜஸ்தான்
டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல், நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல், டிஃப்ரெண்ட்டான மக்கள், அந்த கல்ச்சரு, அவங்க உடை எல்லாமே அப்படியே ஒரு டோட்டலி டிஃப்ரென்ஸ் தெரியுது இந்த எங்கள் ட்ராவலில். ராஜஸ்தான் மக்கள், அவங்க அவங்களுடைய அந்த அந்த மொழி ராஜஸ்தானி. ராஜஸ்தானி பெருசாக யாரும் இப்போ பேசிக்கிற மாதிரி தெரியல. அவங்களுக்குள்ள ஹிந்தியில் தான் பேசிக்கிறாங்க. சைன் போர்ட்ஸு, நேம் போர்ட்ஸுமே எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்குது. பட் நாங்கள் அங்கே லோக்கல்ஸ் கிட்டலாம் விசாரிச்சு இது பண்ணும்போது செட் அந்த மாதிரி ராஜஸ்தானிலாம் பேசுவோம், பட் எங்கள் ஊருக்குள்ளே, ஐ மீன் ஃபேமிலிக்குள்ளே பேசிப்போம் அப்படின்ற மாதிரி. ஜெய்ப்பூர் ஒரு அழகான ஒரு சிட்டி, உங்களுக்கே தெரியும், பிங்க் சிட்டி ஜெய்ப்பூர் அப்படின்ட்டு. அங்கே அந்த காமனான அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு, ஹவேலி, ஆல்பர்ட் ஹாலு, ஆம்பர் ஃபோர்ட்டு, பப்பு பஜார்லாம் போகணும். பப்பு பஜார் ஒரு ரொம்ப டிப்பிக்கலாக நம்ம பஜார் அப்படின்ட்டு ஒரு ஒரு இமேஜினேஷன் வச்சுருப்போம்ல, அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் மேபி தப்பாக கூட சொல்லலாம், இல்லை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலாம். பட் பப்பு பஜார் எனக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த பழைய ஒரு ஆர்கிடெக்சரில் இந்த ஹவேலி மஹாலு, இந்த சில ஒரு பெரிய பில்டிங்ஸ்க்கெலாம் நடுவில் இந்த பஜார் அப்படியே இருக்குது. ஒரு நாளாக அப்படியே பிரியுது. மோஸ்ட்டாக எல்லாமே கிடைக்கிது. டூரிஸ்ட்லேருந்து லோக்கல்ஸ் வரைக்கும் எல்லாருமே அந்த ஒரு பஜாரை தான் யூஸ் பண்ணுறாங்களே. அது நல்லாவும் இருந்தது. ஜெய்ப்பூர். தென் வி ஹெடட் டு ஜோத்பூர், ப்ளூ சிட்டி. ஜோத்பூரில் வந்து அந்த ஜோத்பூர் அந்த ஃபோர்ட்டு, அந்த ப்ளூ சிட்டி ஸ்பாட்ஸு, அதெல்லாம் எல்லாமே உள்ளே சுற்றி பார்த்தோம். தென் கம்ஸ் அவர் மெயின் ஜெய்சல்மேர். ஜெய்சல்மேர் எங்களுக்கு ஒரு, அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ராஜஸ்தானை வந்து அழகாக ஒரு பச்சை பசேல்னு ஒரு மலை, ஆறு, குளம் அப்படின்ட்டு பார்த்த ஒரு ராஜஸ்தான் அப்படியே ஃபுல் வெஸ்ட்டுக்கு மூவ் ஆகி அந்த பார்டர் ஆஃப் த கண்ட்ரி, பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் இந்த பார்டர் இதில் இருக்கிற ஒரு ஊர் ஜெய்சல்மேர். அதை தான் வந்து லிட்ரல் டெசர்ட் அந்த ஊரே. அந்த ஊரே வந்து ஓரளவுக்கு சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் தாண்டி போனால் எதுவுமே இல்லை, அதே ஃபுல்லாக பாலைவனம் மட்டும்தான். பாலைவனத்தில் மரங்கள் அங்கங்கே தென்படுது. அண்டு ராஜஸ்தான் ஜெய்சல்மேரில் வந்து நாங்கள் பார்த்து வியந்த ஒரு விஷயம் வந்து ஃபோர்ட் ஒன்று, ஜெய்சல்மேர் ஃபோர்ட் ஒன்று இருக்குது. அந்த ஃபோர்ட் வந்து லிவிங் ஃபோர்ட்டு. அது லிவிங் ஃபோர்ட்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா, அந்த ஃபோர்ட்டில் ஒரு 5000 ஃபேமிலி இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க ஃபோர்ட்டில் தான் அவங்க வீடு, ஃபோர்ட்டில் தான் அவங்க வாழ்வாதாரம். அங்கே இருக்கிற மக்கள் அந்த ஃபோர்ட்டுக்குள்ளேயே கடை வச்சுருக்காங்க, ஃபோர்ட்டுக்குள்ளேயே வியாபாரம் பண்ணுறாங்க. அதாவது ஃபோர்ட்டில் வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறானுங்க, பைக்கு அப்படியே பேவ்மெண்ட் மாதிரி. நாங்கள் எல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம் மேலே, அந்த இதில் ஒருத்தர் மேலேருந்து கீழே வண்டி ஓட்டிகிட்டு வரான். அங்கே இருக்கிற அந்த ஃபோர்ட்லேயே நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து 100-200 ஃபேமிலிஸாக இருந்தால் கூட நம்மளுக்கு அது ஆச்சரியமாக தெரியாது. ஆனால் ஒரு 5000 ஃபேமிலிஸ் கிட்ட அங்கே இருக்கிறதா வந்து அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார். அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ஒருத்தர் எங்களுக்கு சொன்னார். விச் இஸ் ஃபேசினேட்டிங். அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. தென் பட்டுவா கே ஹவேலி, அது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. நல்ல ஒரு மார்வார் ஆர்கிடெக்சர். நாங்கள் வந்து ஜெய்ப்பூர்லேயும் ஜோத்பூரில் அதெல்லாம் வந்து பார்த்து வியந்ததை விட பட்டுவா கி ஹவாலி இன்னுமே ஒரு கூடுதலான ஒரு மார்வார் ஆர்கிடெக்சர், அந்த ஸ்டைலை வந்து எங்களுக்கு இந்த இடம் காமிச்சது. ரொம்ப அழகான ஒரு பேலஸ், நல்லா இருந்தது இந்த பட்டுவா கி ஹவேலி. அண்ட் கேமல் சஃபாரி, ஆஃப் ரோடிங், அது டெசர்ட்டில் ஜீப் சஃபாரி, எல்லாமே ஜெய்சல்மேர் ஃபேமஸான ஒரு இது. அதுவுமே வந்து நல்லா ஒரு சூப்பராக முடிஞ்சுது. அங்கே இருக்கிற மக்களுமே, ராஜஸ்தான் மக்கள் வந்து தேவர் ஸோ கைண்ட், ஸோ ஜெனரஸ். நாட் ஈவன் ராஜஸ்தான் பட் ஈவன் எவ்ரிவேர். எங்கள் ஃப்ரம் த பனாரஸ் டு த ஜெய்சல்மேர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி முடித்த இடம் வரைக்குமே எல்லா இடத்துலையுமே மக்கள் எங்களுக்கு வந்து அன்பை மட்டும்தான் கொடுத்தாங்க. நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பாடம் வந்து இதையும் சொல்லுவேன். அப்புறம் இன்னொன்று வந்து, என்னதான் வந்து ஒரு மொழி நம்மளுக்கு தெரியலனா கூட எப்படியோ நம்ம நினைக்கிறத வந்து பீப்புள் தே அண்டர்ஸ்டாண்ட் சம்ஹவ் வித் த பாடி லாங்குவேஜ் ஆர் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். சயின்ஸில் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த லாங்குவேஜுன்றது இந்த ஒரு பார்ட் ஆஃப் மீடியம் தான். ஒரு லாங்குவேஜ் இஸ் அ பார்ட், ஒரு கம்யூனிகேஷன் ஒரு டூல், அவ்வளோதான். கம்யூனிகேட்டிங் ஃபேக்டர்னு வச்சுக்கலாம். ஆனால் somehow I connect with the people
இட் வாஸ் ஈஸி டு கனெக்ட் வித் பீப்புள் ஈவன் வித்தவுட் த லாங்குவேஜ். அது ரொம்ப ஆச்சரியத்தக்க ஒரு விஷயமா எனக்கு அது இருந்தது. அண்ட் வி ரிட்டர்ன் டெல்லி டு சென்னை ட்ரிப் அகெயின். ட்ரெயின் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில், நார்மல் ஸ்லீப்பரில், ரொம்பவுமே வந்து எந்தவித பெரிய ஒரு இடைஞ்சலுமே இல்லாமல் நல்ல நிம்மதியாக போனோம். அது வந்து ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், தமிழ் ட்ரெயின்ன்றதுனால எல்லாமே வந்தவங்க ஃபுல்லாக, போன ட்ரெயின் ஃபுல்லாக நார்த் ஈஸ்ட் கேங்ஸ் தான் ஃபுல்லாக. வந்த ட்ரெயின் ஃபுல்லாக நம்ம ஊர் ஆளுங்க. அது நம்ம வயசு பசங்க எல்லாம் ஒரு 20s இருக்கிற பெரிய செட்டு. அவங்க கூட அப்படியே ஜாலியாக அப்படியே பேசிட்டு வி ஹேட் சச் அ கிரேட் டைம். ரொம்பவுமே நிறைய கற்றுக்கிட்ட ஒரு ட்ரிப்பு. எனக்கு ஒரு பர்சனல் செல்ஃப் அவேக்கனிங் ட்ரிப் இது. நான் இது முன்னாடி பேர் வச்சதுமே அப்படி தான் நான் வச்சேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ட்ரிப்பு. எவ்வளவு புக்ஸ் நம்ம படித்தாலுமே நம்ம போய் அந்த மக்களோட பேசி அந்த சூழலையோ அந்த வாழ்வியலையோ புரிஞ்சுக்கிறத விட ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ட்டு தேசாந்திரியில் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா சொல்லியிருப்பார். எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா ஸ்பீச் எல்லாம் கேட்டிங்கனாலே தெரியும். அவர் வந்து ரொம்ப ஒரு ட்ராவல் விரும்பி. எனக்கு வந்து தேசாந்திரி புக் வந்து ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் மோஸ்ட்டாக ரொம்ப ஒரு டூரிஸ்ட் கோட்டடான ஒரு பிளேஸாக இல்லாமல், நாங்கள் வந்து தனியாக லைக் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனாலே நாங்கள் லோக்கல்ஸ் கிட்ட போய் லோக்கல்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி லோக்கல் ஃபுட்ஸை சாப்பிட்டு அந்த மாதிரியான ஒரு இது இருந்ததுனால இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நார்மல் நீங்கள் ஒரு டூரிஸ்டாக போகிறீங்கன்னா அது உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. நாங்கள் வந்து ஒரு கிரவுண்டில் இறங்கி நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் அப்படின்றதுனால இந்த மாதிரியான நிறையா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இதில் கிடச்சிது. என்னுடைய முதல் ட்ரிப், திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரிப் டுவர்ட்ஸ் த நார்த், மேற்கே என் பயணம். இதில் வந்து இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கற்றுக்கிட்ட விஷயங்கள், பேசின மக்கள், பழகின வேற்று மாநில நண்பர்கள், எனக்கு கிடைச்ச புது நண்பர்கள், இதை பற்றி பேசுனா இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். எனக்கு வந்து சின்ன 7வது 8வது படிக்கிற பசங்கள்லேருந்து 70-80 வயசு இருக்கிற வரைக்கும் ஒரு நண்பர்கள், வட மாநிலத்தில் இருக்கிற நிறைய நண்பர்கள் இது வழியாக இந்த ட்ரிப் வழியாக கிடச்சிருக்காங்க. அப்படின்றதே வந்து எனக்கு ஒரு ஹோல்சமான ஒரு விஷயமாக தான் நான் சொல்லுவேன். இன்னும் பேசுனா பேசிகிட்டே போகலாம். ஆனால் டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. இதுவே யாரும் பெருசாக கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டதுக்கே வந்து நன்றி. முடிஞ்சால் நான் வந்து 26ல் நான் இந்த மாதிரி போன இந்த ட்ராவலில் கற்றுக்கிட்ட லைஃப் லெசன்ஸ், ஃபிலாசபிஸ் நான் தனியாக ஒரு ஃபிலாசபி செஷனாகவே நான் அதை வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த எபிசோட் இத்துடன் ஒரு நிறைவுக்கு வருது. இந்த எபிசோடு வருஷ கடைசியில் இப்படி ஒரு மனநிறைவாக ஒரு எபிசோட் போடுறது வந்து எனக்குமே ரொம்ப மனநிறைவாக இருக்கும். இவ்வளோ தூரம் இதை கேட்ட உங்களுக்குமே கண்டிப்பாக ஒரு ஹாப்பி ஃபீலிங் கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு திஸ் பாட்காஸ்ட். கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த வருஷம் கேட்டு ஷேர் பண்ணின மாதிரியே இதே மாதிரி 2026லையும் கண்டிப்பாக எல்லா எபிசோடுமே நீங்கள் கேட்டு உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவுகளுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். கேபிவியிலேருந்தும் கண்டிப்பாக நிறையா எபிசோட்ஸ் 2026ல் வரும் அப்படின்ட்டு நானும் நம்புகிறேன். கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு. கீப் சப்போர்ட்டிங். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா வந்து ஸ்பாட்டிஃபைலேயோ அமேசான் மியூசிக்லேயோ வந்து ரேட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா புக் ரிவ்யூஸ், மூவி ரிவ்யூஸ், ஜென்ரல் டாபிக்ஸு இதெல்லாம் வந்து 2026ல் வந்து நிறையா பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது நான் உங்கள் ஆகாஷ். இது கேபிவி. அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். பாய்.